AutoCAD 2024ல புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கிற ஸ்மார்ட் பிளாக் பிளேஸ்மெண்ட்டுங்கிற ஒரு ஃபீச்சரை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ காமனாக எல்லோரும் பிளாக் எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நான் எலக்ட்ரிக்கல் ட்ராயிங் ட்ரா பண்ணுறதுக்கு என்னோடய பிளாக்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த பிளாக்ஸ் லைப்ரரியில் ஆட் பண்ணி வச்சுட்டு அந்த பிளாக்ஸை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு வால்லையும் கிளிக் பண்ணி அதுக்கு ரொட்டேஷனையும் கொடுத்து இப்படி தான் நான் ப்ளேஸ் பண்ணிகிட்ருப்பேன். இது வந்து எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ட்ராயிங்காக இருக்கும்போது எனக்கு வந்து இந்த ரொட்டேஷன் எல்லாம் கொடுத்து எல்லா ரூம்ஸுக்குமே இப்படி சாக்கெட்டு இன்சர்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இப்போ அந்த புதிய ஃபீச்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு AutoCAD சைட்லேருந்து அந்த ஃபீச்சரை பற்றி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். AutoCAD can now assist you placing blocks. For example, I'll insert another instance of this desk. As I drag the block closer to its position, the walls highlight. The block adjusts to match the other block instances in the drawing. Holding down Shift plus W or Shift plus open bracket disables placement suggestions while dragging the block. Pressing Ctrl toggles between suggested placement locations. I'll click to place the block. ரொம்ப டைமை சேவ் பண்ணுற மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஐடியா கிடச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் எல்லா பிளாக்ஸையும் டிலீட் பண்ணிட்டு ஆட்டோ பிளேஸ்மெண்ட் ஆப்ஷனை போட்டேன். பிளாக்ஸ் எடுத்தேன், ஸ்னாப் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். நானும் ஒவ்வொரு சைடு லைன்கிட்ட கொண்டு போனாலும் எங்கேயுமே அந்த மாதிரி எல்லோ கலர் லைனும் வரல, ஆட்டோ பிளேஸ்மெண்ட்டும் ஆகலை. அவன் அப்படி தானே சொன்னான், பைபிள பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. சரி, இந்த கமெண்ட் ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் AutoCAD ஹெல்ப்பில் போய் அந்த கமெண்டை பற்றி படித்தேன். படிக்கும்போது தான் போட்டிருந்துச்சு. AutoCAD என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி ஒரு பிளாக் நம்ம வச்சுருக்கோன்னா அந்த பிளாக் எப்படி இருக்குது, என்ன ரொட்டேஷனில் இருக்குது, அதை லேர்ன் பண்ணி தான் அடுத்த பிளாக் நம்ம வைக்கும்போது அது அதே மாதிரி ரொட்டேஷன்லாம் பண்ணும். எப்படின்னா இங்கே என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு சேர் பிளாக்கை வந்து ஒரு வாலோட கார்னரில் வச்சுருந்தீங்கன்னா அடுத்ததாக இன்னொரு நீங்கள் சேம் டைப் சேர் இன்சர்ட் பண்ணும்போது அது வந்து அதே மாதிரி கார்னர் பக்கத்தில் போகும் அப்படின்னு உள்ளது. இதை நான் ரீட் பண்ணோன்னு தான் கண்டுபிடிச்சேன். அந்த கமெண்டை பற்றி கிளியராக படிக்கும்போது தெரிஞ்சிச்சு, நம்ம ப்ரீவியஸாக வைக்கக்கூடிய பிளாக்ஸோட ரொட்டேஷன் அந்த பொசிஷனை வச்சு தான் அடுத்த பிளாக் அது வைக்குதுன்னு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டே நான் வந்து இங்கே ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு எனக்கு எப்படியெல்லாம் பிளாக்ஸ் வருமோ நான் அதை ஃபஸ்ட்டு இங்கே வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இது ஒரு வால்னு நினச்சிக்கிட்டு எல்லா டைரெக்ஷன்லேயும் நான் வைக்கிறேன். ஓகே, அடுத்ததான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஆட்டோ பிளேஸ்மெண்ட் எனேபிள் பண்ணுறேன், ரொட்டேஷன் வந்து ஆஃப் பண்ணுறேன். இப்போ திரும்ப நான் வந்து கொண்டு போகிறேன். ஓகே, இந்த பக்கம் ஆப்ஷன் கரெக்டாக வருது. ஃபஸ்ட்டு நான் தப்பாக வச்சுட்டேன். இந்த பக்கம் ஓகே, இந்த பக்கம் கரெக்டாக வருது. கீழ் பக்கம் வர மாட்டேங்குது. அடுத்து நெக்ஸ்ட் ரூமில் ட்ரை பண்ணலாம். இங்கே வந்துச்சு, ஆனால் டைரெக்ஷன் தப்பாக இருந்துச்சு. எனக்கு சைடில் கரெக்டாக வருது, இங்கேயும் கரெக்டாக வருது. நான் அந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பை வந்து டிசேபிள் பண்ணுறேன். அது மேபி கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கீழ் பக்கம் வர மாட்டேங்க, எனக்கு தெரியல. ஓகே, இங்கேயும் மேல் பக்கமும் வரல, ஏன்னு தெரியல. மேபி இந்த லைன் டைப்பு வேறையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேயும் விண்டோ இருக்குது, இங்கேயும் விண்டோஸ் இருக்குது. அந்த லைன் டைப் எதுவும் மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால வரலான்னு நினைக்கிறேன். ஓகே, இது AutoCAD 2024ல் புதுசாக வந்த ஃபீச்சரு, அதனால் ரொம்ப பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணாலும்னு நினைக்கிறேன்.
மேபி இனி அடுத்ததாக வரக்கூடிய ரிலீஸில் வந்து கிளியராக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த கமெண்டை வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வந்து இதை பெர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் இந்த பக்கம் வால் ட்ரா பண்ணுறது மாதிரி நீங்களும் ஏதாவது ஐடியா கண்டுபிடிச்சிங்கன்னா அதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.